இந்த கதை எங்கே தொடங்கியது? நாம் இன்று பார்க்கிற ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு சக்தி வாய்ந்த தருணமும் அதற்கு பின்னால் ஒரு மறைந்த தொடக்கம் இருக்கிறது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, பலர் அந்த தொடக்கத்தை பார்த்ததே இல்லை. அவர்கள் முடிவை மட்டும் பார்க்கிறார்கள், போராட்டத்தை பார்க்கவில்லை. இன்றைக்கு நாம் ஒரு கதையை சொல்லப் போவதில்லை, அதுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறோம். பூஜ்யத்திலிருந்து மறக்க முடியாத ஒன்றாக மாறும் ஒரு பயணம். அதனால் அமைதியாக உட்காருங்கள் மற்றும் உங்களையே கேளுங்கள். இந்த கதையின் உண்மையை செக் வைய தயாரா? ஒவ்வொரு பெரிய கதையும் அமைதியில்தான் தொடங்குகிறது. யாரும் இல்லை, ஆதரவும் இல்லை, ஒளிவிளக்கமும் இல்லை. ஒரு மனிதன் மட்டும், ஒரு கனவுடன். ஒரு சிறிய அறையை நினைத்து பாருங்கள். இரவு நேரம், சோர்வான கண்கள், கேள்விகளால் நிரம்பிய மனம். இது வேலை செய்யுமா? நான் நேரத்தை வீணாக்குகிறேனா? நான் தோல்வி அடைந்தால்? இந்த கேள்விகள் யாரும் காட்டாத உண்மைகள். ஏனெனில் வெற்றி கதைகள் எடிட் செய்யப்பட்டவை, தோல்விகள் மறைக்கப்பட்டவை. ஆனா உண்மை என்ன? தொடக்கம் எப்போதும் குழப்பமானது. அது பெர்ஃபெக்ட் இல்லை, அது சினிமேட்டிக் இல்லை, அது உண்மை. இப்போது செக் பண்ணுங்கள். மக்கள் இங்கே விட்டு விடுகிறார்கள். இங்கேதான் போராட்டத்தின் நடுவில், இங்கேதான் கனவுகள் சோதிக்கப்படுகின்றன. ஆரம்பத்தில் உற்சாகம் இருக்கும், ஆனா மெதுவாக உண்மை தாக்கும். முடிவுகள் இல்லை, அங்கீகாரம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. நாட்கள் வாரங்களாக மாறும், வாரங்கள் மாதங்களாக மாறும். அப்புறம் சந்தேகம் நம்பிக்கையை விட அதிகமாகிறது. சுற்றியுள்ளவர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள், ஏன் இதை செய்கிறாய்? இது வர்த்தா? மெதுவாக நீங்களே உங்களை சந்தேகப்படுவீர்கள். இதுதான் முக்கியமான தருணம். பலர் இங்கே நின்று விடுகிறார்கள். அவர்களுக்கு முடியாததால் இல்லை, காத்திருக்க முடியாததால். ஆனா ஒரு நேரத்தில் ஏதோ மாறுகிறது. வெளியில் இல்லை, உள்ளே. நீங்கள் மோட்டிவேஷனை தேடுவதை நிறுத்துகிறீர்கள், டிசிப்ளினை உருவாக்க ஆரம்பிக்கிறீர்கள். முடிவுகளை எதிர்பார்ப்பதை விட ப்ராசஸை நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். இதுதான் கதை மாறும் தருணம். கைத்தட்டல் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, ஆனா அமைதியான உறுதி. எதுவும் வேலை செய்யாத போதும் நீங்கள் தொடர்ந்து செல்கிறீர்கள். ஏனெனில் இப்போது ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டுள்ளீர்கள். வெற்றி வேகத்தில் இல்லை, தொடர்ச்சியில் உள்ளது. அப்புறம் ஒரு நாள் அது நடக்கும். ஒரு சிறிய வெற்றி, பிறகு இன்னொரு, பிறகு இன்னொரு. திடீரென்று எல்லாம் அர்த்தமாகிறது. அந்த தூக்கமில்லா இரவுகள், அந்த தோல்விகள், அந்த வலி, எதுவும் வீணாகவில்லை. அது உங்களை உருவாக்கியது. இப்போது மக்கள் சொல்வார்கள், நீ லக்கி. ஆனா அவர்கள் போராட்டத்தை பார்க்கவில்லை, அவர்கள் கதையை செக் செய்யவில்லை. இப்போது செக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தொடக்கத்திலா, போராட்டத்திலா, அல்லது வெற்றிக்கு அருகிலா? ஏனெனில் ஒவ்வொரு நிலையும் முக்கியம். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு தாமதமும் ஒரு தயார், ஒவ்வொரு தருணமும் உங்கள் கதையை உருவாக்குகிறது. ஒரு நாள் யாரோ உங்கள் வாழ்க்கையை பார்த்து அதை ஒரு வெற்றி கதை என்று சொல்வார்கள். ஆனா அந்த உண்மையை நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். அதனால நிறுத்தாதீர்கள், விட்டு விடாதீர்கள். முக்கியமாக செக் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கதை எங்கே தொடங்கியது என்பதை. ஏனெனில் அதில் தான் உங்கள் உண்மையான சக்தி இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனெனில் உங்கள் கதை இப்போதுதான் தொடங்குகிறது.